குறைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். தலையில் ஏற்படுகின்ற அரிப்புகளும், தலையில் ஏற்படுகின்ற பொடுகு பிரச்சனைகளும், தலையில் ஏற்படுகின்ற சிறு சிறு கொப்பளங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு நாளிதழ் எடுத்தாலும், ஒரு மாத ஏடு எடுத்தாலும், இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொடுகு சம்பந்தப்பட்ட, தலைமுடி உதிர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்படுறத பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இயற்கை மருந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற அந்த இயற்கை மருந்துடைய பெயர் விலாமிச்சை வேர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வெட்டிவேர் நம்ம பார்க்குறோமோ அதே போல் சுகந்த மனம் இருக்கக்கூடிய, ஆனால் கருமையான நிறம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த விலாமிச்சை வேர். விலாமிச்சை வேர் அப்படிங்கிறது பித்த நோய்களுக்கு பொதுவாகவே கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதைவிட முக்கியமாக தலையில் ஏற்படுகின்ற பொடுகு, அரிப்பு, சிறு சிறு கொப்பளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு 20 கிராம் அளவுக்கு விலாமிச்சை வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். இந்த 300 மில்லி கஷாயத்தை இளம் சூடான நிலைமையில் தலையில் நன்றாக ஒரு 5 நிமிடம் மெதுவாக தலை முழுவதும் பூசரா போல ஊற்றி நன்றாக குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டோம்னா பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தேவையற்று ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இல்லாமல் தலைமுடியுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதையும், கொப்புளங்கள் அனைத்தும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற எரிச்சல், சிறுநீரக கற்கள், சிறுநீர் கழிக்கும்போது அதிகமாக சிறுநீர் வெளிவராமல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல், அல்லது தும்மும்போது, இருமும்போது, எழுந்து நடக்கும்போது தன்னையறியாமல் சிறுநீர் கசிந்து விடக்கூடிய சூழல், இந்த 4 விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னா இந்த விலாமிச்சை வேரை நம்ம சொல்லலாம். நிறைய பெண்கள், வயதாகக்கூடிய பெண்கள், அதே போல் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்கள், இன்னும் அறுவை சிகிச்சை செய்து கருப்பை எடுத்துவிட்ட பெண்கள், சில நேரங்களில் கருப்பை வீக்கம் இருந்து கூட அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அல்லது அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்கள், கருப்பை வீக்கம் இருந்து சிறுநீர் பை மேலே அழுத்தம் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை சிறுநீர் கசிவு. சிறுநீர் அப்போ தான் போயிட்டு வந்திருப்பாங்க, உடனே திருப்பி சிறுநீர் கசிவு ஏற்பட்டு விட்டுவதை பார்க்க முடியும். அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு தும்மனாலோ இருமனாலோ, ரொம்ப சத்தம் போட்டு சிரித்தாலோ, படிக்கட்டுகள் ஏறினாலோ, எடை தூக்கி கொண்டு ஏறினாலோ கூட மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுநீர் கசிவு தான். இந்த சிறுநீர் கசிவை இயற்கையான முறையில் குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்து இந்த விலாமிச்சை வேர். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு சூரணமிட்டு கொதிக்க வைத்து அது 300 மில்லியாக குறைக்கப்பட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அந்த சிறுநீர் கசிவு சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 50 வயது 55 வயது ஆனாலே திடீர்னு ஒரு நாள் சிறுநீரே வராது. என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தோன்னா உள்ள ப்ராஸ்டேட் வீங்கி சிறுநீர் பையில் மிகப்பெரிய அளவில் சிறுநீர் இருப்பதை பார்க்க முடியும். உடனே ஒரு டயூரட்டிக் சம்பந்தப்பட்ட, சிறுநீர் வெளியேற்றி சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது வேகமாக சிறுநீர் வெளியேறிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே அடிக்கடி அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் ஏற்படுவதை பார்க்க முடியும். பொதுவாகவே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்களுக்கு தினசரியாகவே டயூரட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மருந்து ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட நோய் வளர்ந்து கொண்டே போகும்போது சிறுநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் அது செய்யும். இயற்கையான முறையிலேயே சிறுநீரை வெளியேற்றக்கூடிய வேலை அது மட்டுமல்ல, ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இயற்கையாகவே குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்த விலாமிச்சை வேரை சொல்லலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து
வடிகட்டி எடுக்கக்கூடிய 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து போவது மட்டுமல்லாமல் சிறுநீர் வெளியேற்றியாக இது செயல்படும் போது இரவு நேரங்களில் அடிக்கடி 1 மணி நேரம் ஒரு முறை, 2 மணி நேரம் ஒரு முறை எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இல்லாமல் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுக்கு கருப்பையுடைய வீக்கத்தினாலோ அழுத்தத்தினாலோ சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அந்த கணம் அதிகமாக இருந்தாலும் சரி, சிறுநீர் கழிக்க முடிவதில்லை, சிறுநீர் அதிகமாக செல்கிறது, அல்லது ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் அலாரம் வைத்தது போல் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இதை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அழகான மருந்து விலாமிச்சை வேர் கஷாயம் நம்ம சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் கடுமையான தலைவலியும் தலை சுற்றலும் வாந்தி ஏற்படுவதும், அதே போல் மாதவிலக்கு முடிந்த நாளிலிருந்து மீண்டும் மாதவிலக்கு ஏற்படுங்கிறது வரை அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்கள் அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் இருக்கும்போது உடலுடைய எடை குறைவு, உடல் பொலிவிழந்து போவது, உடல் மெலிந்து போவது, தலைமுடி கொட்டக்கூடியது, முகத்தில் நிறைய மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறத பார்க்குறோம். இதை இயற்கையான முறையிலேயே குறைக்கக்கூடிய அழகான மருந்து இந்த விலாமிச்சை வேர்னு சொல்லலாம். ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து காலை இரவு உணவுக்கு முன்பு வடிகட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலை மட்டுமல்ல, மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து. எனவே நேயர்களே, விலாமிச்சை வேரை பொறுத்தவரையிலும் பித்த நோய்களுக்கும் அரிப்புகளை குறைப்பதற்கும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அவற்றிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ளாமல் அதற்கான தீர்வை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம்முடைய இதயத்தின் அடிநாதத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய ஒரு முழக்கமாக என்றும் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்ன பாரதியினுடைய எச்சரிக்கையையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கும் ஆங்கில திணிப்பை கண்டு மனம் விதும்பி பாரதி சொன்னான், மெல்ல தமிழினி சாகும் என்று. ஆனால் அப்படி தமிழை சாக விடாமல் நாம் தொடர்ந்து தமிழகத்தில் கட்டி காப்பதற்காக மிகப்பெரிய இயக்கத்தை நாம் முன்னெடுத்தோம். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் தமிழ், தொடர்பு மொழியாக தமிழ் என்கிற ஒரு நிலையை தமிழக அளவிலாவது நாம் உருவாக்கி காட்டினோம். ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு ஆட்சி மொழி சட்டமாக தமிழ் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில், கீழமை நீதிமன்றங்களில், வருவாய் நீதிமன்றங்களில், அரசு அலுவல்கள் சார்ந்த தொடர்புகளில் தமிழ்தான் இருக்க வேண்டும் என்று 1956 இயற்றப்பட்ட ஆட்சி மொழி சட்டம் குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைய நிலை என்பது என்ன என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த சட்டத்தை தமிழக அரசு பின்பற்றுகிறதா? இன்றைய தமிழக அரசு மெதுவாக தமிழை கைவிட ஆரம்பித்து சில ஆண்டுகள் ஆகின்றன. இன்றைக்கு அரசு அலுவல்கள் சார்ந்து வெளியிடக்கூடிய அல்லது அரசினுடைய கொள்கைகள் சார்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் ஆங்கிலத்தில் வெளிவருகின்றன. அரசு சமீபத்தில் வெளிவந்த தமிழக அரசினுடைய அகவிலைப்படி உயர்வு சார்ந்த அறிக்கை கூட ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது. அப்படி வெளியிடப்படுவதனுடைய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? இது மெதுவாக தமிழை அரசு அலுவலகங்களில் தொடர்பு மொழியிலிருந்து அல்லது தமிழ்நாட்டிற்குள்ளேயே இது ஒரு ஆட்சி மொழி என்கிற நிலையிலிருந்து அகற்றுவதாக ஆகாதா? இன்றைக்கு நாம் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியதனுடைய 50வது ஆண்டு விழாவை இந்த அரசு கொண்டாடுகிறது. ஆனால் அப்படி கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு நியாயத்தை, ஒரு அர்த்தத்தை இந்த அரசு வழங்குகிறதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமாக இல்லை. மாறாக
தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் ஆங்கில வழிக் கல்வியின் மூலமாக தமிழே தெரியாத ஒரு தலைமுறை என்பது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து கட்டப்பட்டு ஆங்கிலம் வழி தனியார் பள்ளிகள் தான் இன்றைக்கு முதன்மை பெறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழை பெரும்பாலும் கைவிட்ட நிலையில் ஆங்கிலத்திலேயே படித்து பேசி வளரக்கூடிய ஒரு தலைமுறை என்பது இப்பொழுது உருவாகிவிட்ட இந்த ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஆட்சி மொழியாக தமிழை இங்கு இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக தமிழினுடைய பயன்பாடு என்பது அழிக்கப்படுகிறது. நீங்கள் வேறு எங்கு தமிழ் இருக்கிறதோ இல்லையோ ஆட்சி மொழியாக தமிழ் இருப்பது மிக மிக அவசியம். தொடர்பு மொழியாக மட்டுமே, அதாவது தமிழ் அல்லாத பிற மாநிலங்களோடு அல்லது பிற மாநில மத்திய அரசோடு நாம் கொள்ளக்கூடிய தொடர்புகளுக்கு மட்டுமே ஆங்கிலம் தேவை. அப்படி இருக்கிற போது இதுதான் இருமொழிக் கொள்கையினுடைய அடிப்படை சாராம்சம், தத்துவம். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளேயே தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு துறை சார்ந்த அறிவிப்பை ஆங்கிலத்தில் வெளியிடுவதனுடைய அவசியம் என்ன? இதன் மூலமாக இவர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை. தமிழ் வளர்ச்சித்துறை என்கிற ஒரு துறை இருக்கிறது. இந்த துறை என்பது உலகம் முழுக்க தமிழை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. ஆனால் இந்த துறை தமிழ்நாட்டிற்குள்ளேயே தமிழை பாதுகாப்பதற்கோ வளர்ப்பதற்கோ ஏதாவது செய்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்பொழுதும் வெற்று அறிவிப்புகளையும் கண்துடைப்பு சார்ந்த முழக்கங்களையும் மட்டுமே தமிழக அரசு வெளியிட்டு கொண்டிருக்கிறதே ஒழிய தமிழுக்கு நேர்கிற அவலத்தை இவர்கள் துடைப்பது மட்டுமல்ல, இவர்கள்தான் புதிய அவலங்களையும் உருவாக்குகிறார்கள். செம்மொழி ஆராய்ச்சி நூலகம் என்பது இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது அது தொடர்ச்சியாக எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலும் இன்று ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. தமிழில் படித்தவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டு நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று எண்ணக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது இந்த 7 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழுக்கு நேர்ந்த பின்னடைவு, தமிழுக்கு நேர்ந்த அழிவு என்பது பாரதூரமானது என்றுதான் தோன்றுகிறது. ஏற்கனவே நீட் மூலமாக இன்றைக்கு தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை ஏற்படுத்தப்பட்டது. தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தவறான வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் தேர்வுகள் எழுத முடியாமல் போய் அவர்களுக்கு கருணை மனு கூட வழங்க முடியாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழில் படிக்கக்கூடியவர்களுக்கு, தமிழில் கற்கக்கூடியவர்களுக்கு அவலநிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழினுடைய முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அதிகார மொழியாக கூட தமிழ் இல்லை என்று சொன்னால் வேறு எங்கு தமிழ் இருக்கும்? அதிகார மொழியிலிருந்து தமிழ் அகற்றப்படுவது என்பது எல்லா இடத்திலிருந்தும் தமிழ் அகற்றப்படும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகும். அந்த வகையில் அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகள், அரசாணைகள், சுற்றறிக்கைகள் அனைத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இந்த அரசு கொல்லைப்புற வழியாக தமிழை வெளியேற்றிவிட்டு ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. இது தமிழை அழிக்க நினைக்கக்கூடிய பிற சக்திகளுக்கு உடந்தையாக செயல்படுகிற ஒரு இழி செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் பேராசிரியர் ராமநாதன். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியரா, தமிழ் அறிஞரா, கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பயணம். தமிழ் இலக்கியங்கள், தமிழ் நம்மளுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் சொன்ன தகவல்கள், விஷயங்கள் இன்றைக்கும் சங்க இலக்கியங்களை நம்ம போற்றி பாதுகாக்கணும், அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா அது ஏன் அவ்வளோ அவசியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது? தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழுக்கும் செய்த பணிகள்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. ஒரு தமிழறிஞர்,
ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அப்படிங்கிற போது 40 ஆண்டுகள் ஒரு சாதாரண பயணம் இல்லை. பல தலைமுறைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய காலகட்டத்தில் இலக்கியம் இதற்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்தது? இன்றைய சூழலில் அதோட நிலை எப்படி இருக்குது? மக்கள் மனதில் இன்றைக்கும் நம்மளுடைய இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு அவசியம் என்னெல்லாம் இருக்குது? சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் தீவிரமாக கையில் எடுத்துட்டு அதை கொண்டு போய் சேர்க்குற பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? தலைவர் கலைஞர் அவர்கள் சிலப்பதிகாரம் அப்படின்ற இந்த ஒரு இலக்கியத்தை எனக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆவணமாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு. தமிழுக்காக பல பணிகள் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ இது சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். நிச்சயமா. முதல்ல சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம், அது தெரியுது. ஒரு தமிழ் அறிஞராக உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் ஆசிரியராக நிறைய பேருக்கு தெரியும். இன்றைய சூழ்நிலையும் சங்க இலக்கியங்களில் சொல்லாத விஷயங்களே இல்லை. நம்மளோட வாழ்க்கை முறை சார்ந்த பல தகவல்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம்ம இலக்கியங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட தகவல்களை இப்பயும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படின்போது அவ்வளோ தூரம் சிறப்பான இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் இருந்திருக்கா? இதிலிருந்து தான் சார் நம்ம பேச ஆரம்பிக்கணும். சங்க இலக்கியம் என்ற தொகுப்பு கிமுவிலே தோன்றிய இலக்கியங்கள். அவை 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்கு என்று சொல்லப்படும். அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கருத்துக்களும் இன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனாலும் சில பின்னணிகள், அதனுடைய தொடர்புகள் இல்லாமல் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் பண்பாடு என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. இதை கலைஞர் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய நூல்களிலே பல இடங்களிலே வற்புறுத்தி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல கருதுகிறேன் என்றால், தமிழ் மொழியில் மிகச் சிறப்பாக கருதப்படக்கூடிய ஒரு செய்தி இயல்பான வாழ்க்கை முறை, செயற்கை வாழ்க்கை முறை இல்லை. நிலத்தை பிரிக்கிற போது கூட முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று அந்த நிலத்தின் அடிப்படையிலே தான் பிரித்தார்கள். அந்த நிலத்துக்குரிய மக்களை சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை சொன்னார்கள். என்றாலும் இன்று நினைப்பது போல, இன்று எண்ணுவது போல 1000 தெய்வங்கள் என்று சங்க இலக்கியத்திலே அடித்து சொல்லலாம் நிச்சயமாக இல்லை. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தெய்வத்தின் அடிப்படையில் மக்களின் வாழ்க்கை முறையை பிரித்து கொள்வது சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை என்பது கலைஞருடைய கருத்துமாகும். கடவுளே இல்லை என்பதில்லை. கடவுள் தன்மையுடைய மனிதன் பாராட்டப்பட வேண்டும் என்பதிலே 2 கருத்து கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் கலைஞர் வீட்டிற்கு அவர் அழைக்காமலே சென்றார். பலர் கேட்டார்கள், கலைஞருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, நீங்கள் போனீர்களே எப்படி என்று கேட்டார். அப்போது பகவான் சொன்னாராம், கடவுள் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் கலைஞர் செய்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏழை மக்களை கைதூக்கி விடுகிற அவர் ஒரு கடவுள்தான். அவரை நான் பார்க்க போவதிலே எந்த குறைபாடும் இல்லை என்று சொன்னார் என்ற கருத்தை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், கலைஞர் கடவுள் மறுப்பாளர் அல்லர். கடவுளின் வழியாக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்தார். ஆகவே கலைஞர் மதிக்கப்பட்டார். சங்க இலக்கியத்தில் அவர் படித்த படிப்பு மிக குறைவு, 8வதோ 10வதோ படித்தவர் தான். அவர் வாழ்க்கையிலே படித்த பாடம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் போல எனக்கு தெரிய, என்னுடைய வயது 87, எனக்கு அவர் அளவிற்கு தெரிந்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். அவருடைய தமிழ்தான் என்னை கவர்ந்தது, அவர் சார்ந்த இயக்கம் அல்ல. அவருடைய தமிழை படித்தவன் தமிழ் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படும். அதற்கு காரணம், சங்க இலக்கியத்திலே உள்ள அந்த செய்திகளை எல்லாம் கலைஞர் அவர்கள் மனத்திலே வாங்கி இந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலே அதை தந்தார்கள். அவருடைய நூல்களெல்லாம்
இன்றல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் கூட நிலைத்து நிற்கத்தக்கது. காரணம், அதிலே சொல்லப்படுகிற செய்திகள் சமுதாயத்தினாலே பின்பற்றப்பட வேண்டிய செய்திகள் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். சங்க காலத்து மக்கள் நம்பிக்கை உடையவர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. சகுனம் பார்ப்பவர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த அடிப்படையிலே நாம் செய்த பாவத்தை ஒரு ஆற்றிலேயோ குளத்திலேயோ குடித்தால் போய்விடும் என்ற கருத்தை சங்க இலக்கியத்திலே நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னார், அதாவது அழுக்கையும் தொலைப்பதற்குத்தான் குடிக்க வேண்டும், பாவத்தை தொலைப்பதற்கு அல்ல என்று 2ஆம் நூற்றாண்டிலே, கிபி 2ஆம் நூற்றாண்டிலே சொன்னார். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனை பிரிந்திருந்த போது அவளுக்கு தேவந்தி என்ற ஒரு பார்ப்பன பெண் அவளுடைய தோழியாக இருந்தவள் சொன்னாள், கண்ணகி, நீ இவ்வளவு கவலைப்பட வேண்டாம், கோவலன் இப்போதே வந்து விடுவான், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே இருக்கின்ற சூரியகுண்டம் சோமகுண்டம் என்ற 2 பொய்கையிலே நீ நீராடினால் அடுத்த வினாடியே கோவலன் வந்து விடுவான் என்று கண்ணகியினிடத்திலே தேவந்தி கூற, அந்த தமிழ் பெண் கண்ணகி சொல்லுகிறாள், அது பீடன்று, குளத்திலே குளிப்பது ஒரு சிறப்புரிய செயலாகாது, அது தமிழ் மக்களுடையது செயல் அல்ல, எனக்கு அப்படி கோவலன் வர வேண்டும் என்ற எண்ணமில்லை என்பதை அவள் குறிப்பிடுகிறாள். சிலப்பதிகாரத்திலேயே இந்த ஆற்றிலே குளித்தால் பாவம் போய்விடும் என்ற கருத்து இளங்கோவடிகளினாலே மறுக்கப்படுகிறது. மாடலமறையவன் என்றொரு பாத்திரம், அது அவன் ஒரு பார்ப்பனன், அவன் செய்த தீமை ஒன்றுமில்லை, அவன் ஓரிடத்திலே இருக்கிற செய்தியை மற்றொரிடத்திலே போய் சொல்வதுதான் அவனுடைய வேலை. கோவலன் இறந்த செய்தியை அவன் மாதரியிடத்திலே சொல்லுகிறான், கோவலன் பெற்றோரிடத்திலே சொல்லுகிறான், கண்ணகி பெற்றோரிடத்திலே சொல்லுகிறான். என்ன நடக்கிறது தெரியுமா? கூட வந்த துணைக்காக கவுந்தியடிகள் உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்டு விடார்கள். கோவலனுடைய தாய் தன் மகள் தன்னுடைய மாப்பிள்ளை இறந்து போய்விட்டார் என்பதற்காக உயிர் விட்டு விடுகிறாள். கண்ணகியினுடைய தாயும் இந்த மாடலமறையவன் சொன்ன இந்த துக்கச் செய்தியை கேட்டு இறந்து போகிறாள். இதை பார்த்த அந்த அந்தணன் மாடலமறையவன் கங்கையிலே போய் குளித்து பாவத்தை போக்கிக் கொள்ள வந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். யாரிடத்திலே சொல்லுகிறான்? சேரன் செங்குட்டுவரிடத்திலே சொல்லுகிறான், என் வாய் கேட்டோர் இறந்தோர் உண்மையின் நன்னீர் கங்கை ஆடப்போந்தேன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார், தமிழ் மக்களே, இப்படி குளத்தில் குளித்தால் பாவம் போகும் என்ற கருத்து தமிழகத்திலே நுழைகிறது, கவனமாக இருங்கள், கண்ணகியைப் போல பீடன்று என்று சொல்லி நீங்கள் மறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே சிலப்பதிகாரம் ஒரு பழைய கருத்துக்களை சொல்லக்கூடிய இலக்கியமாக இருந்தாலும் இன்றைக்கும் நாம் பின்பற்றத்தக்கதாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், அதை பற்றி அந்த இலக்கியம் பற்றி தான் பேசணும். சங்க இலக்கியங்கள் பற்றி பேசும்போது நீங்கள் நிறைய சிலப்பதிகாரத்தை பற்றி மேற்கோள் காட்டியிருக்கீங்க. சிலப்பதிகாரத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் மத்தியில் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பணியை செய்கிற ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க. அதற்கான ஒரு முக்கியத்துவம் என்ன? சிலப்பதிகாரம் சங்க இலக்கியத்தையும் இக்கால இலக்கியத்தையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது என்பதனால்தான் நான் அதனை கையிலே எடுத்துக்கொண்டு இந்த 40 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு இலக்கியம் சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும். ஒரு இலக்கியத்தை படித்தால் நாம் செய்கிற தவறுகளோ அல்லது நன்மையோ சமுதாயத்தை பாதிக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால், சங்க காலத்திலே நாம் அறிந்த பல செய்திகள், நமக்கு சொல்லப்பட்ட புலவருடைய கருத்துக்களை வாங்கி நமக்கு தரக்கூடிய ஒரு நிலையை இளங்கோவடிகள் பயன்படுத்தி கொள்கிறார்.
சங்க காலத்திலே தலைவன் தலைவி அவருடைய வாழ்க்கை முறை செவிலி நற்றாய் என்று பல்வேறு வாழ்க்கை பாத்திரங்களை பார்த்தாலும் கூட அதே மரபு நமக்கு பின்பற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அதாவது சங்க காலத்தில் நான் சங்க இலக்கியத்தை சொல்வதனாலே நீங்கள் நம்முடைய பழமையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு நாகரிகம் உடையவர்கள். நாகரிகம் என்பது நீங்கள் நன்றாக கருத வேண்டும். ஒரு செயலை சொல்லுகிற போது அது ஏற்புடையதாக நாம் மனத்திலே வாங்கி கொள்ளத்தக்க சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு தலைவன் தலைவியை விரும்புகிறான், தலைவி தலைவனை விரும்புகிறாள் என்றாலும் அவர்கள் தங்கள் காதலை அடுத்தவரிடத்திலே சொல்வதில்லை. அதை தோழி குறிப்பாலே புரிந்து கொள்ளுகிறாள். அந்த தலைவன் தகுதி உடையவனா என்று ஆராய்ந்து அறிந்து தலைவிக்கு சொல்லுகிறாள். அதற்கு பிறகு அவர்களுக்கு களவு நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி யாருக்கு தெரியும் என்றால் தோழி மட்டும்தான் அறிவாள். இது ஒரு எல்லை கடந்த போது தோழி தன்னுடைய தாய், அதாவது தலைவியினுடைய நற்றாய், அவளிடத்திலே இந்த நம்முடைய தலைவி இந்த தலைவனை விரும்புகிறாள் என்று சொல்லி திருமணம் பேசி முடிக்கின்ற செய்தியைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அவ்வாறு முறையில்லாத திருமணங்கள் நடைபெறுவது இல்லை. ஆனால் சிலப்பதிகாரத்தில் அப்படியே முழுவதும் மாறிவிட்டது. என்ன, கோவலனும் கண்ணகியும் தங்கள் வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை, ஆனாலும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இன்றைய முறை அப்படித்தான் இருக்கு. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், இருவரும் குறவரும் ஒருவரு நாளால் மணவணி காண மகிழ்ந்தனர். கோவலனுடைய பெற்றோரும் கண்ணகியினுடைய பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். பெற்றோர் பார்த்த அந்த கருத்தை தலைவனும் தலைவியும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது இன்றைக்கும் இருக்கிறது. நகரத்தார் மரபிலே பார்த்தால் அந்த பெற்றோர் தான் திருமணத்தை பேசி முடிப்பது. அது ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இன்று குறைந்து வந்தாலும் இருக்கிறது. இந்த கருத்து சிலப்பதிகாரத்தில் தான் வருகிறது, சங்க காலத்திலே இல்லை. ஆனாலும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவில்லை. இதை நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால், கோவலனும் கண்ணகியும் முன்னாலே சந்தித்திருந்தால் இந்த திருமணம் நடந்திருக்காது. ஏனென்றால் கோவலன் ஒரு கலைஞன், கண்ணகிக்கு கலை என்றால் என்னவென்றே தெரியாது. எப்படி அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்க முடியும், மன ஒற்றுமை? ஆகவே அவர்கள் திருமணம் நடந்திருக்காது. பெற்றோர் வார்த்தை முடித்து விட்டார்கள், திருமணம் நடந்து விட்டது. இப்போதும் பல திருமணங்கள் அப்படி நடக்கிறது. குழந்தைகள் பெறுகிறார்கள், வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. பல இடங்களிலே வேறுபாடும் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே அவர்கள் திருமணம் செய்த பிறகு இருவரும் இறக்கின்ற வரையில் ஒன்று சேரவில்லை என்பது குறிக்கத்தக்கது. அதுக்கு என்ன காரணம் என்றால், கண்ணகியை தெய்வமாகவே பார்க்கிறார் இளங்கோவடிகள். ஒரு தெய்வத்தை சாதாரண மனிதன் மனைவியாக கொள்வது பொருத்தமில்லை என்று அதனை ஒரு புறமாக ஒதுக்கி கதை நிகழ்ச்சிக்கு தடையில்லாமல் செய்கிறார். எனவே வாழ்க்கையில் மன ஒற்றுமை இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சிறக்காது என்பதைத்தான் கோவலன் கண்ணகி திருமணம் காட்டுகிறது. எனவே இது இந்த காலத்துக்கும் பொருத்தமுடையது தான். தலைவன் தலைவியோடு இப்போதெல்லாம் திருமணம் பேசிய பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச வைக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது ஒருவருடைய மனக்கருத்தை இன்னொருவர் புரிந்து கொண்டு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் பெற்றோர் அதனை முடிவு செய்கிற மரபு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இது சரியாக நிறைவேறாத காரணத்தினாலே திருமண முறிவு ஏற்படுகிறது. சங்க காலத்திலே அந்த மாதிரி நிலை வராததற்கு காரணம் மனமொத்த மணமக்கள் இருந்ததினாலே தான். பிற்காலத்திலே அவையெல்லாம் மாறிப்போயின. இளங்கோவடிகள் அது மாறக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணகி கோவலன் போல யாரும் வாழ்ந்துவிடக்கூடாது, அவர் மன ஒற்றுமையோடு மாதவி கோவலனைப் போல. மாதவிக்கு கோவலன் மனைவியாகவே இருந்தால்
மாதவி என்பதை எப்படி சொல்லுகிறார் என்றால், கோவலன் 1008 பொற்கடஞ்சு கொடுத்து மாதவி வீட்டுக்கு போனான் என்று சொல்லவில்லை, மாதவி மணமனை புக்கு என்று சொல்லுவார். திருமண வீட்டுக்கு போன மாதிரி தான் கோவலன் மாதவி வீட்டுக்கு போயிருக்கான். போன உடனே அவருடைய கலை நயத்தில் ஈடுபட்டு வடுநீங்கு சிறப்பின் மனையகம் மறந்தான். புகழ்பெற்ற அந்த மாசாத்துவான் குடும்பத்தையே மறந்து விட்டான், கண்ணகியே மறந்து விட்டான். அந்த அளவிற்கு அவன் கலை நலமுடையவன். அவனுக்கு கண்ணகி பொருத்தமான மனைவி இல்லை என்பதுதான் நாம் வரலாற்று உண்மையாக கொள்ள வேண்டும். அது இன்றைக்கும் பொருத்தமுடையது தான். மொத்த மணமக்கள் திருமணம் செய்து கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்க முடியும் என்பதை சிலப்பதிகாரம் காட்டுகிறது, சங்க இலக்கியம் காட்டுகிறது. எனவே சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி தான் சிலப்பதிகாரம் என்பது. பூம்புகார் அப்படின்ற ஒரு காவியம், ஒரு படைப்பு, ஒரு திரைப்படமாகவும் நம்ம வந்ததை பார்க்குறோம். அதன் மூலமாக பல விதமான நாகரிகங்களை, பழக்க வழக்கங்களை ரொம்ப எளிமையாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்த ஒரு சிறப்பான பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கார். பூம்புகார் அப்படின்ற ஒரு காவியம் உருவான விதம் எதன் காரணமாக தலைவர் கலைஞர் இப்படி ஒரு காவியத்தை முதல்ல பேசும்போதே சொன்னேன், கலைஞர் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டதற்கு காரணமே சங்க இலக்கியத்தின் அடிப்படை அதில் இருக்கிறது என்பதனால் எடுத்துக்கொண்டு தான் பூம்புகாரை உருவாக்கினார். அவருடைய பூம்புகார் அந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்தில் அவர் உருவாக்கிய ஒரு பட்டினம் இருக்கிறதே, ஒரு சிற்பக்கூடம் இருக்கிறதே, அந்த சிற்பக்கூடத்தை பார்க்காதவன் தமிழன் இல்லை. அவன் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவருடைய அந்த உணர்ச்சிகளை இன்னும் அழகாக ஓவியமாக சிற்பமாக வடித்திருக்கிறார்கள். அதை பார்த்தால் கண்ணகி இப்படித்தான் இருந்திருப்பாள், கோவலன் இப்படித்தான் இருந்திருப்பான். அந்த நடனம் அந்த பகுதிகளை காட்டுகிற போது நம்மை அறியாமல் கலை நயம் நமக்கு ஏற்படுகிறது. கலைஞருக்கு எவ்வளவு உணர்ச்சி இருந்தால், எவ்வளவு தமிழ் பற்று இருந்தால், எவ்வளவு தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால், அப்படி ஒரு கடற்கரையிலே அந்த பூம்புகாரை உருவாக்கி இருக்கிறார். அதை நினைத்து பார்க்க வேண்டும். நான் ஒரு ஆசிரியன், நிறைய சங்க இலக்கியத்தை படித்திருக்கிறேன், வரலாறு படித்திருக்கிறேன், தமிழ் இலக்கிய வரலாறு நூலே எழுதியிருக்கிறேன். என்றாலும் கூட கலைஞர் அளவிற்கு உள்ளம் தொடக்கூடிய நிலையிலே அவர் சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்க கடமைப்பட்டவன். தமிழ் பண்பாட்டினை எடுத்து காட்டும் பண்டைய தமிழ்நாட்டின் தலைநகரங்களில் முதன்மையானது பூம்புகார். இந்த ஒரு வரியே பாருங்களேன். ஒரு இலக்கிய நடையில் ஒரு படிக்காத, அதாவது நான் அவர் எம்ஏ படிக்காத, ஒரு டாக்டர் பட்டம் பெறாத, ஒரு சாதாரண 8வது படித்த ஒரு தமிழன் தமிழ் பற்றி எப்படி இந்த தமிழ் எழுத்து உருவாகிறது பாருங்கள். தமிழ் பண்பாட்டினை எடுத்து காட்டும் பண்டைய தமிழ்நாட்டின் தலைநகரங்களில் முதன்மையானது பூம்புகார். இது சோழர்களின் தலைநகரங்களில் முதன்மையானது பூம்புகார். இது சோழர்களின் கடற்கரை துறைமுகப்பட்டினம். காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள அழகார்ந்த நெய்தல் நிலம். பாருங்களேன், எவ்வளவு கருத்து அதில் பாருங்கள். அழகார்ந்த நெய்தல் நிலம். சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட அந்த 5 நிலங்களிலே நெய்தல் நிலம். இது சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய எழுத்து நடை எப்படி எழுதியிருக்கிறார், அது இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்களில் அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவை இந்நகரத்தை சிறப்பித்து பாடுகின்றன. எவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய வரலாறு தெரியுமா? அந்த பூம்புகாரிலே பல யவன நாட்டு வணிகர்களெல்லாம் வந்து தங்களுடைய பொருளை வீதியிலே வைத்து மக்களை கூவி அழைத்து விற்பார்கள் என்ற செய்தியை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. இவர் ஒரு வரியிலேயே எல்லா இலக்கியத்தையும் கொண்டு வந்து காட்டுவார். அவ்வளவு இலக்கியங்களிலும் இந்த வெளிநாட்டு மக்கள் காவிரி பூம்பட்டினத்திலே வந்தார்கள் என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆராய்ச்சி பாருங்கள். அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி அறிஞர் இல்லை. அவர் சொல்கிறாரு, மலிந்த பண என்னும் பிராகிருத மொழி நூல் இந்நகரை
கோலப்பட்டினம் என்று கூறுகிறது. இதெல்லாம் ஒரு வரலாற்று அறிஞன் சொல்லக்கூடிய கருத்து. கலைஞர் மிக எளிமையாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். போகிறவர்கள் கண்டிப்பாக அந்த பூம்புகாரில் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கலைஞரை ஒரு சாதாரண அரசியல்வாதி என்று கருதுவது மிகவும் தவறு. அவர் ஒரு இலக்கிய செம்மல் என்று சொல்ல வேண்டும். மேலும் பாலி மொழி இலக்கியங்களிலும் இந்நகரின் சிறப்பு பேசப்படுகிறது. இது அவருக்கு தேவையா? சொல்கிறார் பாருங்க. பாலி மொழியில் காவிரி பூம்பட்டினம் சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை சிறந்து விளங்கிய பண்டைய வரலாற்று நகரம் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். கிபி 6லேருந்து கிபி 12 வரைக்கும் சிறந்து இருக்குன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு இப்போது அந்த நகரம் அழிந்து விட்டது. இப்போது அந்த காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள்ளே இருக்கிறது சொல்லுகிறார். உலக நாடுகள் சங்கமித்த இந்த சொல்லே பாருங்கள். உலக நாடுகள் கொன்று கூடியன்னு அந்த சொல்ல இலக்கிய சொல்ல உலக நாடுகள் சங்கமித்த வணிக பெருநகர். என்ன ஒரு தொடர்! கிரீஸ், ரோம், எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனியா போன்ற மேலை நாட்டவர்களிடம் ஒன்று கலந்து வாழ்ந்து உலக உறவுகளை வளர்த்த நகரம். இந்த மாதிரி எழுதக்கூடிய எழுத்து நான் 40 ஆண்டுகளிலே பாடம் நடத்தியிருக்கிறேன். நூல்களை எல்லாம் படித்திருக்கிறேன். ஒருவரும் எழுதியதில்லை. அவ்வளவு ஒரு சரளமான நடை, இயல்பான நடை, இலக்கிய செறிவான நடை. உலகப் பயணிகள் புலோனி போன்றவர்கள் புகழ்ந்துரைத்த நகரம் பூம்புகார் என்று இன்றைக்கும் கூறிக்கொண்டிருக்கிறது. கலைஞருடைய அந்த வாசகங்கள் காவிரி பூம்பட்டினம் என்று நாம் பழங்காலத்தில் கருதிய அந்த பூம்புகார். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தமிழின் மேல் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அந்த நகரத்தை பார்க்க வேண்டும். நகரமில்லை, அந்த நகர அமைப்புகளை கலைஞர் அவர்கள் உருவாக்கியிருக்கிற அந்த காட்சியினை இந்த நான் படித்த இந்த செய்தி அங்கே அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கலைஞர் ஒரு சிறந்த இலக்கிய ஆராய்ச்சியாளர் என்று கூட சொல்ல முடியும். அவர் ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால் என்னென்னவோ செய்திருப்பார். அது இல்லாமலேயே தன்னுடைய நேரத்தை இலக்கியத்திற்காக செலவு செய்து, சிலப்பதிகாரத்திற்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், சங்க இலக்கியத்திற்கே அவர் உரை எழுதியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆழமானவை என்பதும், அவற்றை நாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் எழுதுவதாக நீங்கள் கருதக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளன் எழுதுகிற ஒரு கட்டுரை போல, ஒரு நூல் போல அமைந்திருக்கிறது. முடிந்தால் அவருடைய சங்க இலக்கியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். பூம்புகார் திரைப்படத்தை விட பூம்புகார் அவர் உருவாக்கிய அந்த சிற்ப நகரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தால்தான் அவருடைய ஆழமான தமிழ் பற்று, தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவை உங்களுக்கு புலப்படும். கண்டிப்பாக சார். தலைவர் கலைஞர் அவர்களது இலக்கிய பணி, தமிழ் பற்று, இதெல்லாம் நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் பூம்புகார் அப்படின்னு இந்த காவிரி பூம்பட்டினம் ஒரு வரலாற்று ஒரு படைப்பா அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை உருவாக்கி அவர் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நிலைநிறுத்துகிற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம இங்கே வள்ளுவர் கூட்டம் பார்க்குறோம், கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அப்படிலாம் பார்க்கும்போது பூம்புகார் நகரம் இதையெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோட அவர் செயல்பட்டு இருக்காருன்னு தெரியுது. ஒரு பேராசிரியராக 40 ஆண்டு கால பயணம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், இதோட தொன்மை, இதோட சிறப்பு, அதில் சொன்ன விஷயங்கள் என்ன, அதுலேயும் நீங்கள் குறிப்பிட்டு சிலப்பதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் சங்க இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பாக சிலப்பதிகாரம் அமைந்த விஷயம். அதுலேருந்து நிறைய மேற்கோள்களும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இன்றைக்கும் நாகரிகத்தில் எவ்வளோ சிறந்து பண்டைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறைன்னு பல தகவல்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம் விடியலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஓஷோ என்று இன்று எல்லோராலும் இந்தியாவில் அறியப்பட்டிருக்கிற, உலக நாடுகளிலும் கூட அறியப்பட்டிருக்கிற அவரை பற்றி பேராசிரியர் அருணன் அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் பல செய்திகள் அறிந்து கொள்ள வேண்டியனவாக இருக்கின்றன. ஒரு தமிழ் பிரபல நடிகர் எனக்கு பெரியாரையும் பிடிக்கும், ஓஷோவையும் பிடிக்கும் என்று சொன்னதை முன்னுரையிலே குறிப்பிட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி 2 பேரையும் ஒருவருக்கு பிடிக்க முடியும் என்று அருணன் கேட்கிறார். பொதுவாக ஓஷோ மற்ற சாமியார்களைப் போல பார்க்கப்படுகிறவர் இல்லை. அவருடைய கருத்துகளில் இருக்கிற சில தெரிப்புகள் பெரியாரிஸ்டுகளை, கம்யூனிஸ்டுகளையும் கூட கவரக்கூடியன. அதேபோல புத்தரை விரும்புகிற பலர் இவரையும் விரும்புவார்கள். காரணம், பிற்காலத்தில் தன்னை மைத்ரேய புத்தர் என்றே அவர் அழைத்து கொண்டார். அதாவது புத்தரின் நண்பர் என்கிற பெயரில் அழைத்து கொண்டார். ஓஷோவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கருதிய பேராசிரியர் அருணன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவரை பற்றிய தத்துவங்களை, அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் சுருக்கமான நூல்தான், ஆனால் அழுத்தமாக பல ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ரஜனீஷ் என்கிற பெயரோடு 1931 மத்திய பிரதேசத்தில் குச்வாடா என்கிற கிராமத்தில் பிறந்தவர். அவர் 1990 வரையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அதை நாம் தான் அப்படி சொல்லுகிறோம். 31 பிறந்தார், 90 இறந்தார் என்று. அவருடைய சீடர்கள் இன்றைக்கும் பூனாவில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஆச்சாரிய ரஜனீஷ் அவர்கள் அல்லது ஓஷோ இந்த மண்ணில் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. 1931 90 வரைக்கும் இந்த பூமிக்கு அவர் வந்து போனார் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே அவரை ஆச்சாரிய ரஜனீஷ் என்றும் பிறகு பகவான் ரஜனீஷ் என்றும் அவரை அழைத்தார்கள். அவரே அப்படித்தான் தன்னை அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய படிப்பு, அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிற்று, எப்படி அவர் இன்னொரு தளத்துக்கு வந்தார் என்பதையெல்லாம் அருணன் விரிவாக எழுதியிருக்கிறார். மத்திய பிரதேசத்திலே பிறந்த அவர் அங்கே இருக்கிற சாகர் பல்கலைக்கழகத்திலே தத்துவம் படித்தார். பிறகு ராய்ப்பூரில் இருக்கிற சமஸ்கிருத கல்லூரியிலும் ஜபல்பூரினுடைய பல்கலைக்கழகத்திலும் அவர் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். தொடக்கத்திலிருந்து அவருடைய படிப்பு என்பது தத்துவத்தோடு தொடர்புடையதாக இருந்தது. தத்துவ பேராசிரியராக இருந்தார். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர் மாலை நேரங்களிலே சொற்பொழிவாற்றத் தொடங்கினார். தத்துவம் பற்றி, யோகா பற்றி அவர் ஆற்றிய பல பொழிவுகள் கேட்போரை பிணிக்கும் தகையனவாக இருந்தன. அவருடைய புகழ் பரவிற்று. அதனால் அவர் தன்னை ஆச்சாரிய ரஜனீஷ், வெறும் ரஜனீஷ் அல்ல, ஆச்சாரிய ரஜனீஷ், அதாவது ஒரு ஆசிரியனாக தன்னை அவர் அறிவித்து கொண்டார். ஏராளமான பக்தர்கள், சீடர்கள் அவர் பேச்சை கேட்பதற்காக வந்தார்கள். அவர் சொல்லிக் கொடுத்த தியானத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர் மும்பையிலே இருந்து பூனாவுக்கு மாறினார். பூனாவிலே ஒரு பெரிய நிறுவனத்தையே அவர் உருவாக்கினார். அந்த நிறுவனம் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கு இருந்துதான் அவர் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்தார். பல்வேறு நூல்களை, தன்னுடைய உரைகளை நூல்களாக தொகுத்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஷீலா என்று ஒரு சீடர் கிடைத்தார். எல்லோருக்கும் உடைகள் வழங்கப்பட்டன. எல்லோருடைய பெயர்களும் ஒரே மாதிரி எழுதப்பட்டன. ஆண்களாக இருந்தால் பெயருக்கு முன்னால் சுவாமி, பெண்களாக இருந்தால் பெயருக்கு முன்னால் மா, அத்தனை பேருக்கும் ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் உடைகள். இப்படி அது ஒரு நிறுவனமாக வளர்ந்தது. அந்த ஷீலா அமெரிக்காவில் ஏறத்தாழ 126 சதுர மைல் பரப்பளவில் ஓஷோவுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அந்த இடத்திலே தான் ஓஷோவினுடைய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உருவாயிற்று. ஆனால் அவருடைய சில அறிவுரைகள் அல்லது சில வழிமுறைகள் அமெரிக்காவுக்கே ஏற்றதாக இல்லை. இங்கே பம்பாயிலே பேசுகிற போதுதான் 1971 பாரதிய வித்யாபவன் அவரை காதல் என்ற தலைப்பில் பேச அழைத்தது. அவர்கள் என்ன நினைத்திருக்கக்கூடும், கடவுளின் மீதான காதலை பற்றி இவர் பேசுவார், சாமியார் ஆயிற்றே, எனவே அதைத்தான் பேசுவார் என்று கருதியிருப்பார்கள். ஆனால் அவர் மனித காதலை பற்றியும் மனிதர்களுக்கு இடையிலான காமம் பற்றியும் பேசினார். அந்த தொடர் சொற்பொழிவு முதல் சொற்பொழிவோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் அவருடைய சொற்பொழிவுகளுக்கு நாடு முழுவதும் பரபரப்பான வரவேற்பு இருந்தது. அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சொற்பொழிவுகளை தொகுத்து
காமத்திலிருந்து கடவுளுக்கு என்று ஒரு புத்தகம் எழுதினார். அதுவரையில் அதை ஆங்கிலத்திலும் கொண்டு வந்தார். உலகத்தில் இல்லாத அளவுக்கு அந்த புத்தகத்தின் விற்பனை அவ்வளவு கூடிற்று. பிறகு ஒரு முறை ரஜினிஷே சொன்னார், நான் மொத்தம் 400 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், ஒன்றே ஒன்றுதான் காமம் பற்றியது. ஆனால் மீதம் இருக்கிற 399 நூல்களை யாரும் பேசுவதில்லை. அந்த காமம் பற்றிய ஒரு நூலைத்தான் பேசுகிறார்கள். அந்த நூலிலும் கூட நான் காமத்தை பரிந்துரைக்கவில்லை, காமத்துக்கு மாறான கருத்தை தான் எழுதியிருக்கிறேன் என்கிறார். அந்த புத்தகத்தை படித்து அது பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுகிற போது அந்த உண்மை தெரியும். அது ஒரு பக்கம். ஆனால் காமம் பற்றி அவர் பேசத் தொடங்கியதற்கு பிறகு உலகம் முழுவதும் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அமெரிக்காவிலே அந்த 126 சதுர மைல் பரப்பளவிலே பல சீடர்களை அவர் உருவாக்கினார். நியோ சன்னியாசின்ஸ், ஒரு புது வகை சன்னியாசிகள் என்று அவர்களை அறிவித்தார். அவர்கள் எதையும் துறக்கவில்லை, எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவரை பற்றி அவர் சொன்னார். அதற்கு பிறகு அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்போது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் ரீகன். அவரை சந்திக்க முயற்சித்த போதும் அவர் சந்திக்கவில்லை. ரீகன் கடுமையாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும், எங்கள் பண்பாட்டையே நீங்கள் குலைத்து விடுவீர்கள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அமெரிக்காவே பார்த்து அஞ்சுவது என்றால் அது ஒரு வியப்பு தான். அங்கே கொஞ்சம் தாராளமாக இயல்பாக அவர்கள் இருப்பது உண்டு. ஆனால் அமெரிக்காவிலேயே இல்லை, நீங்கள் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் ஷீலா திடீரென்று காணாமல் போனார். அவர் ஜெர்மனிக்கு போய்விட்டார். ஆனால் போகிற போது பல்வேறு சொத்துகளையும் சொத்து பத்திரங்களையும் எடுத்து கொண்டு போய்விட்டார் என்று காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. காவலர்கள் அவரை தேடவில்லை, ரஜினிஷை தேடினார்கள். பிறகு அங்கிருந்து கிளம்பி வந்து வட கரோலினா, நார்த்து கரோலினா என்கிற இடத்தில் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற போது ரஜினிஷை கைது செய்தார்கள். பல நாள்கள் அமெரிக்க சிறையில் இருந்து அதற்கு பின்னால் 1984 நவம்பரில் மீண்டும் அவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். இந்தியாவில் இடம் மறுக்கப்பட்ட போது நேபாளத்துக்கு போனார். இப்படி நாடு நாடாக அவர் போய்கொண்டிருந்தார். அவரே அறிவித்தார், நான் இந்த எல்லைக்கோடுகளை மதிக்கவில்லை என்று. ஆனாலும் நாடுகள் அந்த எல்லைக்கோடுகளை மதித்தன. அவருக்கு எந்த இடத்திலும் தங்குவதற்கு இடமில்லை. கடைசியாக அவர் பூனாவில் வந்து மறுபடியும் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். 89 ஏப்ரல் தான் கடைசியாக அவர் பேசியது. அதற்கு பிறகு அவருடைய உடல் நலிவுற்றது. சீடர்களை பார்த்தவரால் பேச முடியவில்லை. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மாறிக்கொண்டே இருந்தது. கடைசி காலங்களில் அவர் புத்தரை கையில் எடுத்தார். நான் புத்தரின் நண்பர் என்று சொன்னார். ஜென் புத்த மத கதைகளை எடுத்து உரைத்தார். இப்படி பல்வேறு விதமான முகங்களிலும் தளங்களிலும் இயங்கியவர்தான் ஓஷோ என்று பிற்காலத்திலே அழைக்கப்பட்ட அந்த ரஜினிஷ். எனவே இவரை பகுத்தறிவாளர் என்றோ புத்தரின் கருத்துக்களை சொல்லுகிறவர் என்றோ எண்ணுகிறவர்கள் ஏமாந்து போகிறார்கள் என்று பேராசிரியர் அருணன் அவர்கள் அந்த புத்தகத்தில் எச்சரிக்கிறார். அவருடைய ஓஷோவின் புத்தகங்களை பற்றிய விமர்சனங்களும் அந்த நூலுக்குள் அடங்கியிருக்கின்றன. வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரியாக சேமிக்கலாம் என்பதை பற்றியும் நாம் காணலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்து நாம் காணவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும் தொழிலுக்கு தேவையான அபிவிருத்தி ஆலோசனைகளையும் எப்படி ஒரு முதலீடு வாங்க முடியும், என்ன மாதிரி நம்ம கடன் வாங்கலாம், ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் எப்படி பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எப்படி பண்ணணும், பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வரைக்கும் ஒரு வாரமும் நான் அதை கண்டினியூஸாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரமாக ஒரு சில லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன வருது, அதை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லேண்டு ரெகுலரைசேஷன் ஆக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியும், இப்போ ஒரு 2 வருஷமாக மார்க்கெட் டவுனாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் லேண்டோ இல்லை பிளாட்டோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க. இப்போ மே 2017க்கு முன்னாடி நடந்த சர்க்குலர் படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத
அதாவது அப்ரூவல் இல்லாத எந்த லேண்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாட் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு லே அவுட் ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை யார்கிட்டேருந்தோ ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க, அந்த பிளாட்டை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, வீடு கட்டவில்லை, செகண்டாக ஒரு சேல் பண்ணலை, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் கண்டிப்பாக இந்த பிளாட்டுக்கு வந்து ஃபர்தராக யார்கிட்ட விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாது, இல்லை ஒரு பேங்க் லோன் எடுக்கணுன்னாலும் எடுக்க முடியாது. அதற்கு உண்டான காரணம் என்னென்னா, இந்த இது இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம ஒரு லேண்டு வாங்கணுன்னா ஒன்று வந்து சிஎம்டி அப்ரூவல் இல்லைனா டிடிசிபி அப்ரூவல்னு ஒன்று இருக்கணும். டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்லேருந்து வரக்கூடிய விஷயம். ஏற்கனவே இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லேண்டை பொறுத்த வரைக்கும், ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் அதிகப்படியான செல்லர் தான் அதிகமாக இருக்காங்க, பையரோட நிலவரம் வந்து குறைச்சலாக இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லக்கூடியது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எல்லாருமே லேண்டு வாங்குறதை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதிகப்படியான செல்லர்ஸ் இருக்காங்க. பையர் வந்து தேவைக்கு ஏற்ற ஒரிஜினல் பையர் தான் இருக்காங்க. முன்னாடி வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடியவங்கலாம் நிறைய இருந்தாங்க. இப்போ இருக்காங்களா? இல்லை, அப்படி அந்த மாதிரி எதுவுமே இப்போ இல்லையா அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விவரத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து லேண்டில் என்ன ரிட்டர்ன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி ரூபா பணம் போட்டு ஒரு லேண்டோ ஒரு பில்டிங்கோ வாங்குறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து 6லேருந்து 7% அதில் வருமானம் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த லேண்டை இப்போ வாங்குறாங்க, இல்லை அந்த பில்டிங்கை வாங்குறாங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இதே வந்து தேவைக்கேற்ற வாங்குறவங்க வந்து மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு நெகோசியேஷன் பண்ணிவிட்டு வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட இதில் அதிகப்படியான செலவை இப்போ எதுவும் பண்ணாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து லேண்டோட ப்ரைஸ் வந்து ஓவர் த பீரியட்னு சொல்லக்கூடியது பல வருஷம் கழிச்சு 2-3 வருஷம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அப்ரிசியேஷனாக தான் இருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக இறங்காது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இப்போ வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய சப்ளை அதிகமாக இருக்குது. ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் சரி, பிளாட்டாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான சப்ளை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அதுக்காக வந்து நமக்கு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில ஏரியாவில் இருக்கக்கூடியது, ஒரு சில பில்டர்கிட்ட இருக்கக்கூடியது, ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ்லாம் வந்து இப்பயும் ரேட் இறங்கலை, எந்த காலத்துலேயும் ரேட் இறங்காது. அதிகப்படியான சப்ளை இருக்கக்கூடிய இடத்துல நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் ஏற்கனவே இருக்குது, அந்த லேண்டை வந்து பிளாட்டாவோ இல்லை லேஅவுட்டாவோ வாங்கியிருக்கீங்க, அன்அப்ரூவ்டாக இருக்குது, டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனடியாக பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் லேண்டை ரெகுலரைசேஷன் பண்ணணும். லேண்டை ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, TNlayout.orgன்னு ஒரு சைட் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அதில் போயிட்டு ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குண்டான இனிஷியல் தொகை 500 என்னமோ இருக்குது, அந்த பணத்தை கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உங்கள் இடத்த விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து ரெகுலரைசேஷன் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான சார்ஜஸ் போடுவாங்க. ஒன்று வந்து OSR சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடியது. OSRங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன லேண்டு வச்சுருக்கிறோமோ அந்த என்ன லேண்டு விற்க போகிறோமோ இல்லை என்ன பிளான்ட் வச்சுருக்கோமோ அந்த லேண்ட்லேருந்து 10% பிளாட்லேருந்து அந்த வச்சுருக்கிற பிளாட்லேருந்து 10%க்கு உண்டான ஒரு 10% வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணணும். அப்படி ஒதுக்கீடு பண்ணாமல் நம்ம வெறும் பிளாட் வாங்கியிருக்கிறதுனால அதுக்குண்டான சார்ஜஸ் ஒன்று கட்டணும். தென் அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. தென் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ். இது 3த்தையும் நம்ம கட்டியாச்சுன்னா, உங்களுக்கு டிமாண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களோட லேண்டு வந்து ரெகுலரைஸ்டு லேண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டுக்கு அந்த லேண்டை வச்சு ஒரு கடன் வாங்கக்கூடியதோ இல்லை விற்கணும்னு நினச்சா விற்க முடியதோ நடக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அதனால் உங்களோட கையில் லேண்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போ ரெகுலரைசேஷன் பண்ணலைன்னா பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். தமிழ்நாடு லேண்ட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற ஒரு இதில் வந்து இப்போ இதை பண்ணுறாங்க. இது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வீக்காக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கும்போது, மார்க்கெட் ரொம்ப பீக்காக இருக்கும்போது, அந்த மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உடனடியாக விற்கவோ
இல்லை உங்களுக்கு தேவையான கடனோ வாங்கிக்க முடியும். ஸோ இந்த லேண்ட் ரெகுலைசேஷனில் இது வந்து ஒரு பிளாட்டாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு லே அவுட்டாக வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கும் அதுலேயே வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணி எகைன் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லேண்டுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது வந்து எம்டி லேண்டுக்கு உண்டானது. ஏற்கனவே அதில் வீடு கட்டி இருக்குது, அந்த வீட்டுக்கு உண்டான அப்ரூவல் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி இப்போ எதுவுமே அவங்க நம்ம இதுலேருந்து வந்து ரெகுலரைசேஷன் ப்ராப்பராக எதுவும் சொல்லலை. தட் மீன்ஸ் அதோட டீட்டெயில் எங்கிட்ட பக்காவும் இல்லை. இப்போ அது நடைமுறையில் வந்து அது அந்த மாதிரி லேண்டில் இருக்கக்கூடிய வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நார்மலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்லி திங் அன்அப்ரூவ்டு பிளாட்டு அன்அப்ரூவ்டு லே அவுட்டுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயமும் கூட. இதில் நீங்கள் பண்ணும்போது இப்போ இதே வந்து ஒரு டிடிசிபி லே அவுட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டு இப்போ நீங்கள் ஒரு மொத்தமாக வச்சுருக்கிறீங்க, ஒரு 25-30 பிளாட் வச்சுருக்கிறீங்க, அதில் 10 பிளாட்டை விற்றுட்டீங்க, பேலன்ஸ் ஒரு 10 பிளாட் கையில் இருக்குது. இதை வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் எடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எகெயின் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு லே அவுட்டாக ஒரு டாக்குமெண்ட் நம்பராக அப்லோட் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி அதுக்குண்டான பணத்தை ஒரு லே அவுட்டுக்கும் 500 rupees பணம் கட்டிட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு தென் அடுத்தது வந்து உங்கள் லேண்டோட பட்டா, இந்த சிட்டா, அதுக்கு தேவையான செட்டில்மெண்ட்டுனா செட்டில்மெண்ட்டு, சேல் டீடுனா சேல் டீடு டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் லேண்டுக்கு தேவையான கிளியரன்சஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து சப்போஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குன்னா ஏர்போர்ட் கிளியரன்சஸ், ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குதுன்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸு, மைன்ஸுனா அதாவது ஹில் ஸ்டேஷனாக இருந்ததுன்னா மைன்ஸு, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்குண்டான கிளியரன்சஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபிசிக்கலாக நீங்கள் கொண்டு போய் அந்த அத்தாரிட்டிக்கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான அப்ரூவலை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதிலேருந்து என்ன உங்களோட விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லேண்டை இந்த மாதிரி பீரியடில் வந்து உடனடியாக நீங்கள் சரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈவன் அது குறைச்சலான விலையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இதே வந்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது இன்னும் உங்களோட பெனால்ட்டி அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரெகுலரைசேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வைக்காமல் லேண்டை விற்கவோ வாங்கவோ முடியவே முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மேலும் சில விஷயங்களை வரப்போகிற வாரங்களை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நாம் காணலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். ஒரு சம்பவம் படித்தேங்க, உண்மை சம்பவம். அதாவது ஒரு கல்லூரியில் பழைய மாணவர் சங்கத்தினர் ஒன்றாக கூடுறாங்க. இந்த அலுமினி அசோசியேஷன்லாம் சொல்கிறோம்ல, ஒன்றாக கூடுறாங்க. அப்போ வந்து சில கடைசி பெஞ்ச் மாணவர்கள் வாழ்க்கையில் இவரெல்லாம் முன்னேறவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட சில மாணவர்கள்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து மேடையில் பேசுகிறப்ப சொன்னாங்க, நாங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கோன்னா அதுக்கு இந்த லக்ஷ்மி டீச்சர் தான் காரணம் அப்படின்னு. லக்ஷ்மி டீச்சரான்னு ஒரே ஆச்சரியம். அதாவது இவனுக்கெல்லாம் தேரவே மாட்டானுன்னு ஒதுக்கப்பட்ட பசங்கள் எல்லாருமே நாங்கள் வெற்றியடைந்ததற்கு காரணம் லக்ஷ்மி டீச்சர் தான் சொன்னோன்னே அன்னைக்கு பார்த்து அந்த டீச்சர் அன்றைக்கி வரல. அவங்க ஓய்வு பெற்ற டீச்சர். அப்புறம் நிர்வாகம் போய் லக்ஷ்மி டீச்சரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் இப்படி என்ன தான் பண்ணீங்க? இந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்குங்களே, நீங்கள் இப்படி இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணீங்க? அந்த லக்ஷ்மி டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பிள்ளைகளை நான் உண்மையாக நேசித்தேன். அவ்வளோதான். லக்ஷ்மி டீச்சர் சொன்ன பதில் அவ்வளோதான். அந்த பிள்ளைகளை, அந்த மாணவர்களை நான் உண்மையாக நேசித்தேன். அதுக்கு மேலே சொல்கிற கொண்டு இல்லைங்க. அதாவது ஆங்கிலத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, கேன் யூ ஹாவ் எ பர்சனல் டச் வித் த பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் யூ? உங்களுக்கு கீழ் பணியாற்றுகிற ஊழியர்கள் மீது உங்களால் அன்பு செலுத்த முடியுமா, நேசம் செலுத்த முடியுமா, அக்கறை செலுத்த முடியுமா? கீழே பணியாற்றவங்க மட்டும் இல்லைங்க, நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், கூட பணியாற்றுறவங்களாக இருக்கலாம், நிர்வாகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், நாம் தினசரி சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அதாவது இப்படி வச்சுங்களேன், உங்கள் ஆஃபீஸில்
நாள்தோறும் பெருக்கி குப்பைகளை அள்ளுகிற அந்த அம்மாவுடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த கேள்வியை யோசிச்சோன்னு நான் கொஞ்சம் ஆடிப்போயிட்டேன். உண்மையிலே எங்கள் வீட்டில் பிறக்கிற அம்மாவோட பேர் தெரியும், ஆனால் எங்கள் ஆஃபீஸில் பிறக்கிற அம்மாவோட பேர் தெரியாது எனக்கு. நம்ம அவங்களெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. கடைநிலை ஊழியர்களே பெரும்பாலும் நம்ம பொருட்படுத்துறது இல்லை. கழிவறை சுத்தமாக இல்லாட்டி சத்தம் போடுறோம், ஆனால் கழிவறை யார் சுத்தம் பண்ணுறாங்க? அவங்க 4 வேளை 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்களா, தேநீர் குடித்தாங்களா, அவங்க கொடுமை எப்படி இருக்குது? என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, அம்மா அவங்க பேர் என்ன, ஐயா அவங்க பேர் என்ன, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, உடல்நிலை நல்லா இருக்கா, இப்படி என்றைக்காவது கேட்டிருக்கோமா? யார்கிட்டையா நம்ம அக்கறையாக விசாரிச்சிருக்கோமா? நம்ம காரியம் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணுவோம், அது வேறு விஷயம். பொதுவாக நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட மனசு விட்டு பேச முடியுமா, அன்பொழுக நடந்துக்க முடியுமா? அந்த டீச்சர் லக்ஷ்மி டீச்சர் சொன்ன மாதிரி நம்மால் உண்மையிலேயே எல்லாரையும் அளவு கடந்து நேசிக்க முடியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மனிதரை அந்த மனிதருக்காக நேசிக்க முடியுமா? அதாவதுங்க, இதனால் நமக்கு நம்ம சொல்கிற வேலையை அவங்க நல்லா பார்ப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல தோழமை வேணுமா இல்லையா? இல்லையா? ஏன்னா அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஆசிரியர் பணி. ஆனால் அதை மீறி பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னா கூப்பிட்டு குறைச்சி, ஏன் ராஜா படிக்கலை, உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லித்தர புரியலையா, இல்லை புறச்சூழலால் உன்னால் படிக்க முடியலையா, என்ன காரணம், உட்காரு பேசலாம். இன்றைக்கு இந்த மனசு விட்டு பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. பேச தயாராக நிறைய பேர் இருக்காங்க, யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாருடைய குறையும் என்னவாக இருக்குன்னா, என் மேலே யாருமே அன்பு செலுத்த மாட்டுறாங்க, என் மேலே யாருமே அன்பாக இருக்க மாட்டுறாங்க. நீங்கள் எத்தனை பேரிடம் அன்பு செலுத்தி இருக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை பேரிடம் உங்கள் அன்பை பகிர்ந்திருக்கிறீர்கள்? இந்த ஏக்கம் எல்லார்ட்டையும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எங்கேயாவது நீங்கள் தொடங்குனீங்கன்னா தான் அடுத்தவங்க அதை செய்வாங்க. ஆக நம்ம புலம்புறதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க மேலே ஒரு பர்சனல் கேர் எடுத்துக்க முடியுமா? அடுத்தவங்கள நேசிக்க முடியுமா? அடுத்தவங்களோட ஒரு பர்சனல் டச் வச்சுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களை நம்மால் அளவு கடந்து நேசிக்க முடியுமா? இது செய்த மனித உறவுகளில், ஹியூமன் ரிலேஷன்ஸில் இன்றைக்கி இது மிக மிக முக்கியங்க. நீங்கள் என்ன தான் ஒரு நோக்கத்துக்காக, பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக வேலை பார்த்தாலும் தொழில் செய்தாலும், சம்பந்தமே இல்லாத எங்கோ ஒரு இடத்துல ஒரு புயலுக்கு, ஒரு வெள்ளத்துக்கு, ஒரு படிக்காதவங்களுக்கு, முகம் தெரியாத ஆட்களுக்கு உதவுவதை விட முகம் தெரிகிற ஆட்கள், கஷ்டப்படுகிற ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக உதவாட்டியும் பரவாயில்ல, உட்காந்து அனுசரணையாக பேசி 4 ஆலோசனை சொல்லி, இதை இங்கேருந்து வாங்கி அப்படி கொடுத்து அதை பண்ணுப்பான்னு 4 ஆலோசனை சொல்லி தட்டி கொடுத்து ஒரு அன்பு செலுத்தி ஒரு ஆதரவாக இருக்க முடியுமானால் அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்கிற பேருதவிங்க. அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்ட முடியுமா? அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியுமா? நீயும் என் மனுஷன்தாயா, வாயா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்க முடியுமா? இந்த அன்பு தான் இன்றைக்கு ஓடுகிற ஓட்டத்தில், அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அண்ணன் தம்பி அப்படி யார் இருந்தாலும் வேலைக்கு போகிறாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். ஆக நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த இடத்த உங்களால் நிரப்ப முடியுமா? ஒரு தோழமை உணர்வோடு அந்த ஹைரார்க்கியை மீறி, நீங்கள் ஒரு டீச்சர், அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு பாஸ், அவங்க ஒரு எம்ப்ளாயி, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆள், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தோழமை உணர்வை எல்லா இடத்துலையும் நம்ம உருவாக்க முடியுமா? அப்படி முடியுமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பை தேடி எங்கும் ஓடாதீர்கள். நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு அருகிலேயே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் செலுத்துகிற அன்பு பல மடங்காக உங்களை நோக்கி திரும்ப வரும். உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி, உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெருக்கக்கூடிய அம்மா பேர் தெரியுமா? கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஆளுடைய பேர் தெரியுமா? நீங்கள் அவர்களிடம் 4 வார்த்தையாவது என்றைக்காக பேசியிருக்கீங்களா? நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேங்க. ஒரு லிஃப்ட் மேன், லிஃப்ட் ஆப்ரேட்டர், அடிக்கடி பார்க்குற முகம்தான். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், ஏன் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன்னாரு. இன்னும் மேலே 5ஆம் மாடிக்கு போகிறீங்களான்னாரு. ஆமாய்யா, சாரை பார்க்க போகிறேன்னு. உடனே சொன்னார், சார் நல்ல மூடில் இருக்கார், நீங்கள் போனீங்கன்னா என்ன கேட்டாலும் பண்ணுவார் இன்றைக்கி அப்படின்னார். ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாரு பாருங்க. இவ்வளோ எதுக்கு? அந்த மனுஷனை மதித்து எப்படி இருக்கீங்க, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்காக இன்னும் டிப்ஸ் கொடுத்துறாரு. காரியமும் ஆகுது, அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதரை மதித்து நீங்கள் பேசுகிற போது காரியமாகும். அதே சமயம் அந்த மனிதரும் தன்கிட்ட பேச ஒரு ஆள் கிடைச்சாரே, தன்னை சமமாக மதிக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு ஒரு வீட்டுக்கு போகிற இல்லையா? இதுதான் சக மனிதரை நேசிக்க பழகுவோம். அவர்கள் இனத்தை தாண்டி, அவர்கள் மதத்தை தாண்டி, அவர்கள் மொழியை தாண்டி, அவர்களுடைய நிலையை தாண்டி, பொருளாதார நிலையை தாண்டி, அவரும் நம் மனுஷன் தான் நினச்சி நேசிக்க பழகினால்
இஃப் வி ஹாவ் அன் பர்சனல் டச், அவர்களோடு ஒரு உற்சாகமான ஒரு தொடர்பு இருந்தால், ஒரு நல்ல நம்பிக்கையை தரக்கூடிய தொடர்பு இருந்தால், ஒரு நல்ல ஆதரவான தொடர்பு இருந்தால், அதுவே நமக்கும் அந்த உறவுக்கும் முழுமை தரும். நன்றி, வணக்கம். உயிரை பணயமாக வைத்து நான் சட்டசபையில் எடுத்துக்கொண்ட சபதம் என்னுடைய ஆட்சி காலத்தில் பின்தங்கிய மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் என்னுடைய உயிரை பணயமாக வைத்து வாதாடுவேன், போராடுவேன் என்பதாகும்.